டைட்டானிக்னு சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும்? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. சி வர்ஸ்ட் ஃபெலோஸ். டைட்டானிக்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர வேண்டியது அந்த பிரம்மாண்ட கப்பல். அது இப்ப டொராண்டோக்கு வந்திருக்கு. டேய் என்னடா சொல்ற? டைட்டானிக் கப்பல் கடலடியில கிடக்கு, அது எப்படி டொராண்டோலன்னு யோசிக்கிறீங்களா? லெட்ஸ் கோ. இங்க தாங்க நாம டைட்டானிக்க போய் பார்க்க போறோம். என்னது, கப்பலை இந்த பில்டிங்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? ஆக்சுவலா நாம வந்திருக்கிறது ஒரு எக்ஸிபிஷன். கிட்டத்தட்ட 10,000 அடி ஆழத்துல மூழ்கி போன டைட்டானிக் கப்பல்ல இருந்து எடுக்கப்பட்ட 200+ ஆர்டிஃபேக்ட்ஸ், உண்மையான பொருட்களை இங்க நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்குவோம். டிக்கெட்டை போர்டிங் பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு செம்ம மேட்டர் இருக்கு, அத வீடியோ கடைசியில சொல்றேன். இப்ப கப்பலுக்குள்ள வலது கால் எடுத்து வைப்போமா? வா, எவ்வளவு பெரிய ஸ்பேனர் பாருங்க. கிரிப் ஃபியூஸ். கப்பல்ல இருந்து இது கிளண்டப்ப டைட்டானிக் என் ஃபியூஸும் போச்சுன்னு பாட்டு பாடி இருக்குமோ? காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும், மகனை பெண்ட காட்டிடுவோம். இது பேரு போலாட்ஸ். இதுல தான் கயிறு கட்டி கப்பலை கரையில நிறுத்துவாங்க. ஒரு போலாட் லேண்ட்ல இருக்கும், இன்னொரு போலாட் கப்பல்ல இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது தான் டைட்டானிக் கப்பல்ல இருந்துச்சான். கடலுக்கு அடியில இருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஓ, அப்ப இந்த கயிறுல தான் கட்டினாங்களானா? இல்ல, இது வேற கயிறு. யூகேல இருக்கிற சவுத் ஆம்டன் போனீங்கன்னா டைட்டானிக் கப்பலை கட்டின போலாட பார்க்கலாம். மேல ஒரு ஓட்டை இருக்கா, ஏன்னா லோவர் டெக்ஸோட வென்டிலேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணாங்களாம். நைஸ் 2-in-1 டிசைன். டிசைன் சொன்ன உடனே இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். 1907ல வில்லியம் பிரிங்கிறவரும் ஜேபி மார்கனும் ஒரு டின்னர் மீட்டிங்ல உட்காந்து செம்ம பிளான போட்டாங்க. பேசஞ்சர் ஷிப் மார்க்கெட்ல பயங்கர காம்படிஷன் போயிட்டு இருக்கு. நாம காம்படிட்டர்ஸை ஸ்பீட்ல ஜெயிக்கிறது கஷ்டம், அவங்க வேகமா போகட்டும், நாம பெருசா கம்ஃபர்டபுளா ஒரு மிதக்கிற பேலஸ் மாதிரி கட்டுவோம். உலகத்திலேயே பெரிய மோஸ்ட் லக்ஸூரியஸ் கப்பலா அது இருக்கணும்னு thousands ஆஃப் டிராயிங்ஸுக்கு அப்புறம் 1908ல ஒரு டிசைனை செலக்ட் பண்றாங்க. இந்த டிசைன்ல இருந்து தான் 3 சிஸ்டர் ஷிப்ஸ் உருவாச்சு. ஒலிம்பிக், பிரிட்டானிக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டைட்டானிக். 1909ல டைட்டானிக் கப்பலோட டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆர்லாண்ட் அண்ட் உல்ஃப் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இதோட சேர்மேன் தான் நம்ம வில்லியம் பிரி. ஃபுல் ப்ராசஸையும் கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணாரு. ஏப்ரல் 10, 1912 டைட்டானிக் கப்பல் தன்னோட மெய்டின் வாயேஜை தொடங்குது. கரெக்டாக கப்பல் கிளம்புற நேரத்தில் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனால் பெரியால போக முடியல, அப்படியே தப்பிச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு பதிலாக அந்த கப்பலை டிசைன் பண்ண மெயின் இன்ஜினியர் தாமஸ் ஆண்ட்ரூஸ் போனார். ஏதாச்சும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னா இல்லை ஃபால்ஸ் இருக்கான்னு பார்த்து நோட் பண்ண போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கப்பலோடைய மூழ்கிட்டாரு. தத்ரூபமா பண்ணிருக்காங்க. நம்ம ஜாக்கும் ரோஸும் இங்க நின்று தான் கிஸ்ஸா பண்ணாங்க. நம்ம ரோஸ் பாட்டி பி டெக்ல இருந்திருக்காங்க, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஆல் ரிச் பீப்புள். லோவர் டெக்ல தான் நம்ம ஜாக் மாம்ஸ் வாஸ் லிவிங்ஸ்டன், ஏழைக்கேத்த எல்லோருண்ட. எதுக்கு டைட்டானிக் பேருக்கு முன்னாடி RMS போட்டிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? RMSனா ராயல் மெயில் ஷிப். இந்த கப்பல் பேசஞ்சர்ஸை மட்டும் கூட்டிட்டு போல,
யூஎஸ்க்கு போக வேண்டிய ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் அண்ட் பார்சல்ஸையும் சுமந்து போச்சு. ஐயோ செம்மையா இருக்கே. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரிடார், படத்துல கூட வரும். அப்படியே டைட்டானிக்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த செக்ஷன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ண சில முக்கிய புலிகள். யாரா இவங்க? மதராசப்பட்டினத்தில் தாப்சி பண்ண நடிச்ச மாதிரி இருக்காங்க. டார்த்தி கிப்சன். இவங்களும் ஆக்ட்ரஸ் ஆம்ல. ஜேக்கப் ஆஸ்டர் கதையை கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு 18 வயசு பொண்ணை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஊர் வாயில மாட்டக்கூடாதுன்னு யூரோப் ட்ரிப் போனப்போ தான் தெரியுது செகண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாம். உடனே அவர் சொந்த ஊர் நியூயார்க் வர்றதுக்கு டைட்டானிக்ல டிக்கெட்டை போட்டிருக்காரு. அந்த டைம் கப்பலில் டிராவல் பண்ணவங்கள ரிச்சஸ்ட் பர்சன் இவர் தான். ஒய்ஃபை காப்பாத்திட்டு இவர் இறந்துட்டாரு பாவம். இது சாதா கக்கூஸ் இல்ல, டைட்டானிக் கக்கூஸ். பாத்ரூம் டூர் காட்டினா தான் நீங்களாம் வீடியோவே பார்க்குறீங்க. அந்த மாதிரி சேனல்ஸை தான் பாப்புலரும் ஆகுறீங்க. இப்போ காட்டிட்டேன்ல, நம்ம சேனலையும் ஆகுங்க. காரிடாரில் நடக்கும்போது சைடில் டோர்ஸ் இருந்ததுல, அதை ஓப்பன் பண்ணா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட் ரூம். பெட்ரூம்னு சொன்னா லோக்கலா இருக்கும், ஸ்டேட் ரூம்னு சொன்னா கிளாஸா லக்ஸூரியஸா ஃபீல் ஆகுமா. வாவ், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நண்பா சார் நண்பீஸ், இது என்ன லொகேஷன் தெரியுதா? டைட்டானிக் படத்துல ஜாக் டின்னர் போகிறதுக்கு முன்னாடி ரோஸை மீட் பண்ணி கூட்டிட்டு போவான்ல, டைட்டானிக் படத்தோட ஐகானிக் சீன். பா, சான்ஸே இல்ல, செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. கண்ணு எடுக்கவே முடியல. இதுக்கே, இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கே டிக்கெட் காசு வர்த்துங்க. கிளாக்கை பார்த்தீங்கன்னா 2:20 இருக்கும். ஏன் தெரியுமா? அதுதான் டைட்டானிக் ஃபுல்லா மூழ்கின நேரம். இப்போ நீங்க பார்க்கறது வெறும் ஒரு லெவல் தான். இந்த கிராண்ட் ஸ்டேர்கேஸ் மொத்தம் 5 லெவல்ஸ்க்கு கீழே போகும். இங்க செகண்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த அம்யூனிட்டிஸ் செகண்ட் கிளாஸ்லயும் இருக்கு. என்ன வித்தியாசம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறது அல்ட்ரா ரிச். அங்க ஸ்விம்மிங் பூல், ஜிம், டர்கிஷ் பாத்னு எல்லாமே கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். ஆனால் செகண்ட் கிளாஸ்னு வரும்போது அது நம்ம மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி. ரூம்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் அந்த லக்ஸரி இருக்காது. வளரும் பணக்காரங்க, ப்ரொஃபஷனல்ஸ், சொசைட்டியில் நல்ல வேலையில் இருக்கிறவங்க லைக் டீச்சர்ஸ், இவங்களாம் தான் இதில் ட்ராவல் பண்ணாங்க. சாப்பாடு இவங்களுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க. மற்ற கப்பல்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெனுவை விட நல்லா இருந்திருக்கு. முக்கியமான விஷயம், செகண்ட் கிளாஸ் மக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்குக்கு போக முடியாது. செகண்ட் கிளாஸுக்கே இந்த நிலமைனா தேர்ட் கிளாஸை நினச்சி பாருங்க. படத்தில் கூட காட்டுவாங்க, கப்பல் மூழ்கிட்டு இருக்கோம், தேர்ட் கிளாஸில் இருக்கிறவங்களாம் மேலே வரக்கூடாதுன்னு லாக் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கலி அது உண்மையான சில விவாதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸையும் இப்படி கேட் போட்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது $25 இல்லை, 25 சென்ட்ஸ். என்னடா சென்ட்டுக்கெலாம் நோட் அடிச்சிருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி சில்ட்ர இல்லப்பாடு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு. 1870s அமெரிக்காவோட சில்வர் காயின்ஸ் வேல்யூ செம்மையாக டெப்ரிஷியேட் ஆயிருச்சு. கனடாவில் புழக்கத்தில் அதுதான் நிறைய இருந்துச்சு. இதுக்கு வேல்யூவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த அமெரிக்கன் காயின்ஸை டிஸ்கவுண்ட்டில் வாங்கி உருக்கிக்கோங்கன்னு இங்கிலாந்துக்கு அமிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, கனடாவில் சில்லறையே இல்லை. மக்கள் போய் பிரெட்டு, பால்னு ஏதாச்சும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும்னா சேஞ்சுக்கு எதுவுமே இல்லை. கனடாவில் அப்போ காயின்ஸ் அச்சடிக்கவும் வசதி இல்லை. காயின்ஸ் வேணும்னா லண்டனில் இருக்கிற ராயல் மின்ட்டுக்கு ஆர்டர் போடணும்.
இந்த பிரச்சனையை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணணும் தான் 25 சென்ட்ஸ் நோட்டு புழக்கத்துக்கு வந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இது மக்கள் கிட்ட செம்ம பாப்புலர் ஆயிடுச்சு. கடைசியாக 1935ல் இதை ரீகால் பண்ணிட்டு திரும்ப காயின்ஸ் வர ஆரம்பிச்சது. கதை சூப்பராக இருந்துச்சா? நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு பங்க் பெட்ல தான் ஜாக் படுத்துட்டு இருந்தாரு. இங்க பெட்ரூமும் ஷேர்டு, பாத்ரூமும் ஷேர்டு. மொத்தமா 3rd கிளாஸுக்கு 2 பாத்ரூம் தான். அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்களாம். இவங்களுக்கும் கொரோனா வைக்காம நல்லாவே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. டைட்டானிக்கை டிசைன் பண்ணும்போது ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தாங்க. உண்மையான ப்ராஃபிட் வரணும்னா 3rd கிளாஸ் நல்லா வச்சிருக்கணும். இதுல டிராவல் பண்ணவங்க மோஸ்டா யூரோப்பியன் இமிகிரன்ஸ். அமெரிக்கா போனால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு இருந்தவங்க, ஆல்ரெடி அமெரிக்காவில் லேபராக வேலை பார்த்துட்டு இப்போ யூரோப்பில் ஃபேமிலியை விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிறவங்க. 2nd கிளாஸில் போக காசு இருந்தோம், அவ்வளோ ஆடம்பரம்லாம் நமக்கு வேணாம், நான் ஓரமாக படுத்துக்கிறேன், என்னை கொண்டு போய் விட்டுருங்க, காசு மிச்சம்னு இருக்கிறவங்க. இவங்களாம் தான் 3rd கிளாஸோட ட்ராவலர்ஸ். டைட்டானிக் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் மைனர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. கப்பல் கிளம்புறதுக்கு தேவையான நிலக்கரி கிடைக்குமா கிடைக்காதான்னு எல்லாருக்கும் ஒரே பயம். 10ஆம் தேதி கிளம்புதுன்னா 6ஆம் தேதி தான் ஸ்ட்ரைக் முடியுது. வேறு பல கப்பல்களோட நிலக்கரியை திரட்டி எடுத்து தான் டைட்டானிக்கை கிளப்புனாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா வரலாறே மாறி இருக்கும்ல. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபர்னஸ் மாதிரி டைட்டானிக்கில் மொத்தம் 159 இருந்திருக்கு. 1.5 கிலோ நிலக்கரியை எரிச்சாதான் கப்பல் 1 மீட்டரே நகர முடியும். அப்போ பாய்லர் ரூம் எவ்வளோ பிஸியாக உஷ்ணமாக இருந்திருக்கும் பாருங்க. இது என்ன மணி தெரியுமா? கவுண்ட மணி. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? க்ரோஸ் நெஸ்ட் பெல். ஏதாச்சும் ஆபத்து வருதுன்னா க்ரூ அலர்ட் பண்ண இதை தான் அடிப்பாங்க. ஃபெட்ரிக் ஃப்ளீட் இவர் தான் ஐஸ்பர்கை பார்த்த உடனே 3 தடவை இதை அடிச்சாரு. ஐஸ்பர்க் மாதிரி இருக்குல்ல, இதை தொட்டோன்னா டைட்டானிக் மூழ்கிறப்ப அட்லாண்டிக் ஓஷன் என்ன டெம்பரேச்சர்ல இருந்துச்சோ அதை ஃபீல் பண்ணலாமா. சில்லுன்னு இருக்கு. பீஸான கப்பலோட ஒரு பீஸு இங்க இருக்கு. நாம தொட்டு பார்க்கலாம் போல. பேய் படத்துல வர மாதிரி தொட்ட உடனே பேய் கீழா வந்து நம்மளை பிடிச்சிக்காதுல. இவ்வளோ நேரம் நாம ரெக்கவர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் அது எப்படி பெருங்கடலுக்கு அடியில இருந்து எடுத்தாங்க தெரியுமா? டைட்டானிக்கோட இடிபாடுகள் சரியா நம்ம கனடாவில் இருக்கிற நியூ ஃபின்லாண்ட் ப்ராவின்ஸுக்கு 400 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தான் இருக்கு. 12,000 அடி ஆழத்தில் இருக்கிற கப்பலை அவ்வளோ ஈஸியாலாம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது 2 வேற உடஞ்சி கிடக்கு. 1980ஸ்க்கு அப்புறம் டெக்னாலஜி வளர்ந்த உடனே அப்பப்போ கடலுக்கு அடியில் ரோபோட்ஸ் அனுப்பி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5500 ஆர்டிஃபேக்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. டைட்டானிக்கோட இடிபாடுகளை பார்த்துட்டு வரணும்னா மொத்தம் 12 இருந்து 15 மணி நேரம் ஆகும். அதில் கீழே போக 2.5 மணி நேரம், மேலே வர 2.5 மணி நேரம் ஆகும். பவரை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான லைட்டிங்கோட தான் ஸ்லோவாக இறங்குவாங்க. சுற்றியும் பிச் டார்க்காக இருக்கும். ஓஷன் பெட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைட்ஸையே ஆன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். இந்த மாதிரி ஒன்று தான் கடலுக்கு அடியில் போய் டைட்டானிக்கை படம் பிடிச்சி நம்ம ஜேம்ஸ் கேமரூன் மாம்ஸுக்கு படம் எடுக்க ஹெல்ப் பண்ணி அங்கே இருந்த பல பொருட்களை அள்ளி எடுத்து வந்திருக்கு. நான் 40-50 பேர் தான் தப்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். 712 பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 30%. பேராக வந்தீங்கன்னா இங்கே நின்று ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி போஸ் கொடுக்கலாம். என் கூட இல்லை ரோஸு, இருந்தாலும் நான் தருவேன் போஸு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாமா? கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள நுழையும் போது போர்டிங் பாஸ் கொடுத்தாங்களே, அதோட மேட்டர் என்னன்னா டைட்டானிக் கப்பலில் பயணித்த 2200 பேரில் ஒருத்தர் தான் நாம். இப்போ இதை இங்கே ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம பொழைச்சோமா இல்லை கடலில் மூழ்கி செத்தோமான்னு தெரிஞ்சுக்கலாம். படபடப்பாக இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட்டு கூட இப்படி பயந்ததில்லை. நான் பொழைச்சிட்டேன். டேய், அவன் பொழைச்சிட்டான்டா.